ட்ரம்ப் வந்துட்டு அதிகமான பிரச்சனைகள் கொடுக்கறதுனால இந்த வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த அமெரிக்காவில் இருக்காங்களே இந்தியர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் சார்? அதாவது இந்த மாதிரி வழி பண்ண சொல்ல அங்கே இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதுவாக இருக்காங்க, வேலையில் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆகிட்டாங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளுங்கள் அங்கே இருக்காங்க. இந்த அரைவாசி பேரோட பிஸ்னஸ் என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி வரி அதிகமாக போட்டு சேல் பண்ணுறப்போ அந்த நாட்டில் இப்போ வரியை போட்டுட்டு அந்த நாட்டில் டேக்ஸ் வந்து அதிகமாக போகிறான். ஏன்னா அவனோட எக்கனாமிக் இப்போ பொருளாதாரம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த டேக்ஸ் வர சொல்ல நிறைய இந்தியர்கள் அங்கே பாதிக்கப்படுவார்கள். அந்த பிஸ்னஸோட இப்பயே அதுக்கான வழிமுறைகள் தேடிக்காங்க. அங்கே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, எந்தெந்த வழியில் வந்து பிரிக்கணும், எப்படி பாதி ஆக்கி செய்யணும் அப்படின்ற ஒரு செயலை இப்பயே உருவாக்கிங்க. இல்லைனா அவன் போடுகிற டேக்ஸ் வேறு விதமாகிடும். அதனால் அமெரிக்காவுக்கு சில பாரங்கள் வரப்போது. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் வரப்போகிறார். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரம்போட பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப்பாக தான் இருக்கும். அதனால் கவனம். ஆனால் வேலை செய்கிற மக்களுக்கு பிரச்சனை இருக்காது. விசா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். விசா அதிகமான விலை கொடுத்து போக வேண்டிய நிலமை வரும். விசாவுக்கு ரேட் ஏற்றிடுவாங்க. நிறைய கண்ட்ரியில் வந்து விசாவோட ரேட்லாம் ஏறப்போகுது. அதாவது ஒரு விசா வாங்கினா ₹1 கட்டணும் அப்படின்ற ஒரு செயல் எடுத்துன்னு வந்து போகிறாங்க. இப்படிலாம் பண்ணுறப்போ அவங்க வருமானத்தை எதிர்நோக்குறாங்க. அந்த வருமானம் அதிகமாக்குறதுனால நம்ம போகிறதே ஒரு கஷ்டப்பட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு எடுத்துன்னு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் ஒரு கவனமாக இருக்கணும். ரெண்டாவது அங்கே இருக்கவங்க க்ரீன் கார்டில் இருக்கவங்க ரொம்ப அழகாக இருந்து அவங்க என்ன வழிமுறை பண்ணாலும் அதுக்கு போங்க. ஸோ வேறு ராங்காக இன்னொருத்தர் இட்டுன்னு வருது, உங்கள் பேர்லேருந்து இன்னொருத்தர் கூட்டின்னு வருது, இன்னொருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கார்டுக்கே ப்ராப்ளம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீன் கார்டு இருக்கவங்க ஆல்ரெடி வாங்கணும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கரெக்டான வழிமுறை பண்ணுங்கள். எல்லாம் ராங்கான வழிமுறை இனிமேட்டு அங்கே நடக்காது. அதனால் நல்ல பலன் காத்திருக்கு. வேலை செய்கிற மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.